கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் நாம் ஒரு தலைப்பை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய தொகுப்பாக இன்றைய தலைப்பு காத்திருப்பின் கனி, த ஃப்ரூட் ஆஃப் வெயிட்டிங். அநேக நேரங்களில் அநேக காரியங்களுக்காக நாம் காத்திருப்பது உண்டு. ஆனால் மிக கொடுமையான காரியம் என்ன என்றால், குழந்தைக்காக காத்திருப்பது மிகவும் கொடுமையான காரியம். குழந்தையை தருவது யார்? இது தேவனால் மாத்திர முடியும். ஒரு மனிதனின் உறவுனாலே அந்த குழந்தை வருகிறது என்று அநேக பேர் நினைத்து கொண்டிருக்கலாம். அது உலக பிரகாரமான ஒரு காரியம். ஆனால் குழந்தை வயிற்றுக்குள்ளாக ஒரு தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்னதாகவே அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், குழந்தையை தருவது அவர் கரத்தில் இருக்கிறது. எப்பொழுது தர வேண்டும், எந்த நேரத்தில் தர வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஆனால் மிக கொடுமையான காரியம் என்னவென்றால், அநேக வருடங்கள் போய்விட்டாலும் அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாத அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கிற பாரம், வலி, வேதனைகள் சொல்ல முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைய தினத்திலும் ஒரு சிறிய கதையை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய கிராமத்தில் சாமுவேல், சாரா என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. சுற்றத்தாரும் உறவினர்களும் அவர்களை குறித்து பேச தொடங்கினர். சாரா பல இரவுகள் அழுது ஜெபித்தாள். சாமுவேலும் மனமுடைந்து போனான். இருப்பினும் அவர்கள் ஆண்டவரை விட்டு வழிவிலகவில்லை. பைபிளில் உள்ள கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று ஏசாயா 40 வசனத்திலே குறிப்பிட்ட பிரகாரம் அந்த வசனத்தை தினமும் படித்து ஒருவருக்கொருவர் தைரியம் கூறிக்கொண்டனர். ஒரு நாள் சாரா மிகுந்த சோர்வோடு தன் வீட்டு தோட்டத்திலிருந்து ஒரு மாமரத்தில் அடியில் அமர்ந்திருந்தார். அந்த மரத்தை அவர்கள் நட்டு 5 ஆண்டுகளாகியும் ஒரு கனி கூட அது கொடுக்கவில்லை. சாமுவேல் அந்த மரத்தை வெட்டிவிடலாம் என்று கூறியபோது சாரா இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்திருப்போம் என்று தடுத்து விட்டாள். அன்று அவள் கவனித்தபோது அந்த மரத்தில் ஒரு சிறிய பூ பூத்திருந்தது. அதைத் தொடர்ந்து சில வாரங்களில் அந்த மரம் முழுவதும் பூக்களால் நிறைந்தது. அழகான மாங்கனிகள் தொங்கின. அதை சுவைத்த ஊர் மக்கள், இவ்வளவு சுவையான மாம்பழத்தை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை என்று வியந்தனர். அப்பொழுது சாராவுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. இறைவன் ஒரு விஷயத்தை தாமதிப்பதிருக்கிறார் என்றால் அவர் அதை மிக சிறந்ததாக மாற்றி கொடுக்கிறார் என்று அர்த்தம். அதே ஆண்டில் ஆண்டவர் சாராவின் சபத்தை கேட்டார். அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அக்கம் பக்கத்தினர் அக்குழந்தையை ஈசாக்கு, அதன் பொருள் மகிழ்ச்சி, சிரிப்பு என்று பெயரிட்டனர். தங்களை நீண்ட கால காத்திருப்பது வீண் போகவில்லை என்று அவர்கள் உணர்ந்தனர். இதிலிருந்து நாம் என்ன கற்றிருக்கிறோம்? தேவனுடைய நேரம் எப்பொழுதும் சரியானது அல்லவா? நாம் கேட்கும் சில நன்மைகள் நமக்கு கிடைக்க தாமதமானாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆபிரகாம், சாராள், எல்கானா, அன்னாள் போன்ற விசுவாச பாதையில் நடந்தவர்கள் வாழ்க்கையை போல இறைவனின் திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணித்து விசுவாசத்தோடு காத்திருந்தால் அவர் தரும் கனி நம் வாழ்வில் எல்லையற்ற மகிழ்ச்சியை கொண்டு வரும். அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கின்றார் என்று பிரசங்கி 3 வசனத்திலே தேவன் குறிப்பிட்டுள்ளார். எனவே நாம் கொஞ்ச காலம் காத்திருந்து தேவனோட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.